ஆயம்மா அவகிட்ட எல்லாம் சொல்லிட்டீங்கல்ல? எல்லாம் சொல்லிட்டேன். பிள்ளைங்களையும் ரெடி பண்ணி வைக்க சொல்லியிருக்கேன். நம்ம வேலை ரூட்டை கரெக்டாக கண்டுபிடிக்க வேண்டியதுதான். வா, சரி, இந்த சைடு வழி இருக்கான்னு பார்ப்போம். பார்த்து வாங்க. ஓ சைஸுக்கு நீ ஈஸியா பூந்து வந்துடுற. என் சைஸுக்கு பெரிய போராட்டமாலாம் இருக்கு. பார்த்து பார்த்து. எம்மாடி, ஐயோ ஐயோ குத்திருச்சே. முள்ளு செடியில தானே முள்ளு இருக்கணும் பாப்பா. சும்மா கண்ட இடத்துல முள்ளு இருந்து குத்திக்கிட்டு பார்த்துக்கோ. என்ன செக் போஸ்ட் தெரிஞ்சிருச்சா? அது கொண்டா. அது 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 நடிச்சிக்கோ, கொண்டா. மாயம்மா, இந்த ரூட்ல பசங்களை கூப்பிட்டு போறது சேஃப் இல்ல. நம்ம வந்த வழியிலே திருப்பி போயிடலாம். மாயம்மா, மாயம்மா, என்னடி டிவில காட்டுறதுல நேர்ல காட்டுறாங்க. ஐயோ மரமா, ஐயோ உடம்பு போற மாட்டேங்க. தள்ளுடி தள்ளு. அதுக்கு பேக் எடு. அவன் கொடுத்த காசு வர தொலைச்சிட்டான். அதுலயாச்சும் ஏதாவது தேர்தான்னு பார்ப்போம். இந்த மாப்பிள்ள, அந்த பொண்ணுங்களுடைய பேகு புடி. ஏன் இதை நீ செக் பண்ண மாட்டியா? நீயே பாரு. அதானே உனக்கு பேண்ட் இழுத்துறதே டைம் கரெக்டா இருக்கும். ஒருவேளை நம்மளை யாருன்னு அவங்களுக்கு தெரிஞ்சாலோ இல்ல தெரியாம போனாலோ அவனுங்க நம்மள என்ன வேணா பண்ணலாம். ஏ மாம்சு, பாத்தியா இல்லையா? என்னது இவங்க டீச்சர்ல மாம்சு, மலேசியால இருந்து வந்திருக்குங்கடா. எனக்கு தெரிஞ்ச இந்த ட்ரிப்பு கூட அதுங்க தான் செலவு பண்ணு நினைக்கிறேன் மாம்சு. நம்மள போய் சொல்லி ஏமாத்துதுங்க. ஆமா மாம்சு, நான் அப்பவே நினைச்சேன் அது பாடியில வர ஸ்மெல்ல வச்சு. இந்த குழந்தைங்களை காப்பாத்தணும்னா நம்ம ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சு தான் ஆகணும். சரிக்கா, அதுக்கு என்ன பண்ணலாம்? லவ் பண்ணலாம். லவ் பண்ணலாமா? ஆமா. லூசா மாம்சே, நீ நம்மளே பொறுக்கி மொல்ல மாதிரி நம்மள எந்த பொண்ணு லவ் பண்ணும்? அதுல ஒருத்தன் கிட்ட நான் சீரியஸா பேசி சின்சியரா லவ் பண்ணி நடிச்சு ஏமாத்திடுறேன். இன்னொருத்தனை நீ கிளாமர் காட்டி ஏமாத்திடு. அது என்னால முடியாது. ஏம்மா, உனக்கு லவ் பண்ணணும்னு ஆசை இருந்தா உங்க அப்பாட சொன்னா ஒரு மாப்பிள்ளைய பார்க்க போறாரு. கல்யாணம் கட்டிட்டு 2 பேரும் லவ் பண்ணிட்டு கிடங்க. நானே இந்த காட்டுல இருந்து எப்படி தப்பிச்சு போறேன்னு தவிச்சிட்டு கிடக்குறேன். உனக்கு லவ் பண்ணணுமோ? லவ் இதெல்லாம் நம்மளுக்காக இல்ல. நம்ம இதெல்லாம் பண்ணாதான் அந்த குழந்தைங்களை காப்பாத்த முடியும். ஆனா ஐடியா நல்ல ஐடியாவா தான் இருக்கு. சரி, இப்ப அவ கவர்ச்சி காட்டினாதான் எல்லாரும் பாப்பாவளா? ஏன் நாங்களா கவர்ச்சி காட்டினா எல்லாரும் பார்க்க மாட்டாவளா? ரெண்டையுமே நானே பண்றேனே. வேண்டாம? டேய், நீங்க படம் எல்லாம் பார்த்தது இல்லையா? அந்த காலத்துல புதிய பாதையில இருந்து பருத்தி வீரன்ல இருந்து இன்னைக்கு இருக்கிற கேஜிஎஃப் வரைக்கும் பொண்ணுங்க பொறுக்கிங்க டானி என்ன லவ் பண்ணுங்க. பேசாம லவ் பண்ணுவோம். நம்ம அப்பா கிட்ட தான் கோடிக்கணக்கில் பணம் இருக்குல்ல. ஆமா, அவர்கிட்ட சொல்லி தூக்கி போட சொல்லுவோம். அவனுங்களுக்கு தேவை பணம் தான். பணத்தெல்லாம் எடுத்துட்டு நம்மள விட்டுற போவானுங்க. நான் எதுக்கு ஒத்துக்கிறேனோ இல்லையோ, கடைசி ஒன்று சொன்ன பாரு, அதுக்கு வேணா ஒத்துக்கிறேன். பணத்தை தூக்கி போடுறதுக்கு தான் முதல்ல உங்க அப்பா கிட்ட போன்ல பேசணும்ல. போனதான் அவனு தூக்கி போட்டானுல. ஐயோ, அது வேற இருக்கா? ஹே, வராங்க வராங்க. நில்லுங்க. உங்களுக்கு என்ன வேணும்? பணம் தானே வேணும். 100 ரூபா கேட்டா, 500 ரூபா கேட்டா, 2000 ரூபா கேட்டா, சொல்லுங்க 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 சொல்லுங்கடா. என்னது 500 ரூபா கட்டா 2000 ரூபா கட்டா? மாப்பிள்ள, இந்த பொம்பளை பூச்சி மரத்துல கட்டா. ஏய், நான் கட்டலாம்னு நினைச்சிட்டீங்க. நீங்க போய் மரத்துல போய் கட்ட போறீங்க. இவன் கட்டுறதுக்கு என்ன மரத்திலேயே கட்டிருங்கப்பா. கீர்த்தி, சும்மாரு. ஆயா, எங்க பிளானே வேற. என்னடா பிளான்? பணம் இன்னைக்கு வர நாளைக்கு போகும். பணத்தை நாங்க எப்போ வேணா சம்பாதிச்சுக்குவோம். ஆனா இந்த மாதிரி அழகான பொண்ணுங்களை நாங்க பார்க்க முடியுமா? தப்பா பேசாதீங்க. 3 அழகான பொண்ணுங்க. நீங்க எதுவும் கோச்சிக்கிறாதீங்க. இப்படித்தான் இந்த புள்ள பொய்யா பேசு. போலீஸ் பிடிக்கிற வரைக்கும் எங்க வாழ்க்கைய உங்க 2 பேர் கூட சேர்ந்து அனுபவிக்கலாம் நாங்க முடிவு பண்ணிட்டோம். அதுக்கு நாங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அது உங்களுக்கு போக போக புரியும். வாட்ச்மேன், வாட்டர் கேனை தூக்கிட்டு வாங்க. இந்த வாட்டர் கேன் தூக்கிட்டா போச்சு. என்ன பண்றீங்க? பஸ்ல இருக்க வாட்டர் கேன சொன்னா. ஓ, பஸ்ல வேற வாட்டர் கேன் வச்சிருக்காங்களா? சொல்லவே இல்லையே. அதுக்குதான் உடம்ப குறைக்கணும். வாட்டர் கேன் சைடுல இருந்தா உன்னதான் தூக்குவான் அந்த ஆளு. வாயை மூடிட்டு வாடா. அண்ணே, 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 யார் போய் எத்துனது? ஐயோ, உங்களை யாராவது எத்துவாங்களா? அதானே, அந்த பையன் இருக்கணும். என்னப்பா விஷயம்? அது ஒண்ணும் இல்ல. இந்த பொண்ணுங்க போட்டோ எல்லாம் போன்ல பாப்பாங்களாமே, அது எப்படி? பொண்ணு தெரியுமா? இந்த பொண்ணுங்க போட்டாவ பாக்குறது, இந்த பொண்ணுங்க போட்டாவ செல்லுக்குள்ள வைக்கிறது, பொண்ணுகளோட தேவையில்லாம தொடர்பு கொள்றது, இப்படி எல்லாம் பண்ணணும்னு வச்சுக்க. போக்சோன்னு ஒரு சட்டம் வந்திருக்கு. 7 வருஷம் கழிதிங்க வச்சிருவாங்க.
பேசாம கந்தன்கரனை பாட்டை கேட்டுட்டு கவுந்தடிச்சு படுங்க. ஆளுகளும் மண்டைகளையும் பாருங்க. அந்த களியெல்லாம் நாங்க பாத்துட்டோம், நீ வச்சு கொடு. ஏய், வேற ஆளை பாருப்பா, பிரச்சனை பெருசாயிரும். ஆளை விடு. இப்படி சொன்னா கேட்க மாட்டாப்ல. அண்ணே ஆ? அண்ணே, டேய், என்னப்பா? டேய், என்னப்பா? என்னப்பா துப்பாக்கியை தூக்குற? கேட்டது செய்யி. ஐயையோ, இந்த ராமர் வில்லு வச்சிருக்க மாதிரி ஆ, நீ ஒரு துப்பாக்கியை வச்சுக்கிட்டு படுத்தி எடுக்கிறியப்பா. இந்த பாருப்பா, ஆ. இந்த போட்டாவை பாக்குறதோட வச்சுக்க. அதுக்கு மேல எதுவும் செஞ்சிடக்கூடாது. அத நாங்க பாத்துக்கிறோம், நீ தூங்கு. தூங்கவா? மூடிக்கிட்டு தூங்கு வாய. ஏப்பா சூப்பரா இருக்குப்பா. சுற்றுவேன் படியா. அதுக்கு மேல காட்ட மாட்டாங்களே.